ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தேவிப்பட்டினத்துக்குள்ளார உள்ள 9 நவகிரகம். அது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம் உள்ளார வந்துட்டு 9 நவகிரகம் இருக்குது. அங்கே வந்து என்னன்னா ராமர் வந்துட்டு கடலில் வந்துட்டு ஒரு புடி வந்துட்டு மண்ணெல்லி வச்சார். அது வந்து அப்படியே வந்துட்டு எல்லா மண்ணுமே வந்துட்டு கல்லாக மாறிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்துட்டு ராமரோட பவர் வந்து வேறு, அவரோட பவரை பற்றி நம்ம பேசுகிறோம், ஓகேவா? ஆனால் வந்துட்டு இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம வந்துட்டு 9 நவகிரகமும் வந்துட்டு ஒன்றா கூடுற இடம் வந்து இதுதான். அதே மாதிரி இது வந்து கடலில் இருக்குது. ஆமாம், இதை வந்துட்டு நம்ம ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஒன்று இலங்கையில் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஆமாம், ஏன் இதை பற்றி வந்துட்டு நான் சொல்கிறத விட என் மச்சான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாப்புல. சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், நான் சொல்கிறேன். இது தேவிப்பட்டினம். இந்த நவகிரகம் வந்து கடலுக்குள்ளே உள்ளது. 9 நவகிரகம் இருக்கும், புரியுதா இல்லையா? இது ராமநாதபுரம் மாவட்டம் அந்த இதில் உள்ளது. ஓகே, 9 நகரமும் ஒரே இடத்துல இருக்கும், கடலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊர் பக்கம் உள்ள அலையத்தி காடு, அது மாதிரி வந்துட்டு இங்கேயும் ஒரு பெரிய காடு இருக்குது. அதேமாக வந்துட்டு இப்படியே போனோம்னா ஈஸியாக நம்ம இலங்கை வந்து ரீச் ஆகிடலாம். ஆனால் இலங்கை கிடப்பை வந்து நம்மளை போட்டுருவோம். அது ரொம்ப டஃப்பான விஷயம். அதனால் வந்து அங்கே போவேன்னா நம்ம இந்த பக்கம் தமிழ்நாட்டிலே சுற்றுவோம், ஓகேவா? இலங்கைக்கு போகிறதுக்குன்னு வந்து தனி டிக்கெட் இருக்குது, அதை போட்டு வேணால் நம்ம அங்கே போகலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு சூப்பராக வந்து மீட் பண்ணுறவங்கள கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் நண்பன் விஜய். நம்ம டீம் நேம் வந்து ரியல் ஃப்ரெண்ட்ஸ். என்னையுமே ஃப்ரீ கூடன்னு சொல்லிட்டு அந்த நேம் வச்சேன். நான் காசு பணத்தை பெருசாக சம்பாதிக்கல, ஆனால் நட்பு வந்து பெருசாக சம்பாதிச்சு வச்சுருக்கேன். நட்பை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. நட்பு தான் வந்து என்னையும் ஜெயிக்கும். ஓகே, பாய்.